அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது அசீம். நாகூர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். இன்று நமது நாகூர் சங்கத்தின் இன்டர் அசோசியேஷன் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்த இருக்கிறோம். இதற்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஹமீத் ரசாக், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வர இருக்கிறார்கள். மொத்தம் 18 அமைப்புகள், 32 அணிகள் இன்று விளையாட இருக்கிறார்கள். மேலும் பல தகவல்களை சகோதரர் இத்ரிஸ் மாலிங் மற்றும் காதர் அவர்களை எடுத்து சொல்வார்கள். இன்று போட்டியில் வெல்லப்போவது யார்? யார் இந்த விண்வெளி நாயகன்? வாங்க பார்க்கலாம். விண்வெளி நாயகா, விடியல் வீரா, உயிரின் மேலே விருந்திட வா வா. விண்வெளி நாயகா, விடியல் வீரா, உயிரின் மேலே விருந்திட வா வா. அழகிய நாயகா, அருகில் நீ வா. இசையை போலே இனித்திட வா வா. He runs his game is midnight, no mercy for us sinners. He makes the world go spinning, spinning on, spinning on. Oh, we could like it slimmer, or even say hero is here. He ain't gonna stop forever, let's fly high now. அருவி நீ, மௌனம் நீ, தலைகள் நீ, நீ என் பிழை நீ, கவனம் நீ, சலனம் நீ, முழுமை நீ, நீ என் பொன் சுமை நீ, அளவிலா சுமை நீ. எனது முடி முதல் அடி வரை அழகிய அலை அலை நீரை வரை தழும்பிடும் மனநிலை. அன்றொரு நாளிலே அலையின் மேலே நாகூர் அசோசியேஷன் சிங்கப்பூர் சார்பாக முதலாம் ஆண்டு இந்த வருஷம் வந்து ஒரு மற்ற இன்டர் அசோசியேஷன்ஸ் பேட்மிண்டன் சேலஞ்ச் 2025 புதுசாக இந்த வருஷம் முயற்சி எடுத்திருக்கோம். அதில் கிட்டத்தட்ட முதல் வருடமே நமக்கு ஒரு 18 அசோசியேஷனோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 64 பிளேயர்ஸ் ஃப்ரம் 18 அசோசியேஷன்ஸ் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் நமக்கு 32 டீம். அந்த அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 குரூப்பாக அதை நம்ம பிரித்து ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு 4 டீமாக விளையாடுறாங்க. ஸோ முதல்ல அந்த குரூப்பில் லீக் மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த குரூப் லீக்லேருந்து டாப் 2 டீம்ஸ் ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும் 8 குரூப்லேருந்து ஒரு 16 டீம் நம்ம வெளியாக்கி அதில் ப்ரீ குவார்ட்டர் அவங்க மோதுவாங்க. அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனலில் ஒரு 4 டீமு, செமி ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். இதில் முதல் 4 இடத்துல பிடிக்கிறவங்களுக்கு ட்ராஃபீஸ் இருக்குது. அதாவது சாம்பியன், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், செகண்ட் ரன்னர் அப், தேர்ட் ரன்னர் அப் அவங்களுக்கு வந்து ட்ராஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரோலிங் ஷீல்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ரோலிங் ஷீல்ட் கான்செப்ட் எதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா, வி வாண்டட் டு ஆர்கனைஸ் திஸ் ஃபார் அ லாங் பீரியட். அதாவது நாகூர் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கமிட்மெண்ட். வி வாண்டட் டு மேக் இட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி இயர். பார்த்தீங்கன்னா ரோலிங் ஷீல்ட் வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் இயர். there's going to be 10 different winners for 10 years. சரியா? இது மூலமாக என்ன நினைக்கிறோன்னா, we wanted to bring all association come together and work in collaboration with each associations. Okay, அது நம்முடைய நோக்கம். If you look at our tagline, building bonds, strengthening communities னு வச்சுருக்கோம். இதன் மூலமாக we wanted to bring all associations, all communities come together and to build more bonds among the associations. அதுக்காக தான் இந்த ரோலிங் ஷீல்ட் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். This is going to take the tournament to the next level, inshallah. கனவை போலே விழித்திருந்தோமே, தொலைந்த நிலவே, கரைந்த தூக்கமே, திறந்து வா வா, காதலா.
Arigato gozaimasu. Yakuza. கனவில் நான் தொலைவில் நீ பொழுதெல்லாம் தீச்சிறகே இருந்தும் நான் ரசிக்கிறேன் நினைவெல்லாம் உன் குரலே. வெரி குட் இனிஷியேட்டிவ் அண்ட் so far so good. நல்ல பார்ட்டிசிபேஷன் இருக்குது. நல்ல ஒரு அசோசியேஷன்லேயே 2-3 டீம் போட்டுக்கிறாங்க. இட்ஸ் a வெரி குட் இனிஷியேட்டிவ் அண்ட் we are proud to be part of it and we wish you all the best. Thank you. ஹாய். நாகூர் அசோசியேஷன் மூலமாக பேட்மிண்டன் டோர்னமெண்ட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நல்லா அரை நாள் முடிஞ்சிருக்குது. நல்லா அருமையாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. காலையில் வந்து டீ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் a வெரி குட் இனிஷியேட்டிவ். நல்ல சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறத பார்த்து உற்சாகப்படுவாங்க. நிச்சயமாக இந்த அசோசியேஷனுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எல்லாரையும் சேர்த்து ஒரு காம்படிஷன் செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உடற்பயிற்சிங்கிறது எவ்வளவு முக்கியம், நம்மளுடைய இளைஞர்களுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இதை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச நாகூர் அசோசியேஷனுக்கு எங்க டீம் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன்.